ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட, நீ எப்போவுமே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, எனக்கு கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்குறதே இல்லைன்னு பொசசிவ்னஸில் சண்டை போடுறா. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்குள்ள சண்டை முத்தி போக அந்த ஹஸ்பண்ட் கோவிச்சுக்கிட்டு தன் திங்ஸை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். அந்த ஒய்ஃபும் கோவத்தில் அவனை தடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிச்சு தான் மேலே இருக்க தப்பை ரியலைஸ் பண்ண அந்த ஒய்ஃப் அவனோட மொபைலுக்கு கால் பண்ணுறா. ஆனால் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. பயந்து போனவ வேகமாக அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறா. அவங்களும் அவன் அங்கே வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவன் ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டானோன்னு நினச்சவளோட கண்களில் கண்ணீர் வருது. லேட் நைட், பயங்கர மழை. ஆனால் ஹஸ்பண்ட் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதுன்னு நினச்சவ கொட்டுற மழையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம அழுதுகிட்டே அவனை தேடி கிளம்பி போறா. அங்கே அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க பார்க்கில் யாரோ உக்காந்துருந்ததை பார்த்தவ அது தன்னுடைய ஹஸ்பண்ட் தானே தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஓய் பொண்டாட்டி, உன்னை விட்டுட்டு நான் எப்படிடி போவேன்னு நினச்சி இப்படி அழுதுட்டு ஓடி வரேன்னு அவ கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். அவளோ அழுதுகிட்டே அவனுடைய லிப்ஸில் கிஸ் பண்ணி டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டா. காதலில் சின்ன சின்ன சண்டை கூட அழகுதாங்க. அடுத்த காதலோடு இணைய காத்திருங்கள் நாவல் கிளிக்ஸுடன்.